ஒரு ஊர்ல வந்து பெயிண்டிங் காம்படிஷன் நடத்தினாங்களாமா. சரியா? அப்புறம் எல்லா பசங்கள்லாம் வந்து டிராயிங், சிங்கப்படம், புலிப்படம், அது மாதிரி நிறைய விலங்குகளோட படத்தெல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தாங்களாமா. அதுல ஒரு பையன் மட்டும் சிங்கப்படம் வரைஞ்சான். அந்த பையன் சிங்கத்துக்கு வந்து கண்ணு வரைஞ்சிட்டான், காது வரைஞ்சிட்டான், கால் வரைஞ்சிட்டான், வால் வரைஞ்சிட்டான், எல்லாமே வரைஞ்சிட்டான். ஆனா வாய் மட்டும் வரையிலையாமா. ஏன்? ஏன்னா அது பெயிண்ட் தீந்து வச்சான். இல்ல, ஏன்னா அவனுக்கு அவங்க அப்பா வந்து விலங்குகள் எல்லாம் வந்து வாய் இல்லாத ஜீவன் சொன்னாராமா. அதனாலதான் வாய் வரையல. அப்புறம் இன்னொரு ஊர்ல வந்து 3 பால் வியாபாரி இருந்தாங்களாமா. சரியா? அப்புறம் 3 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி தண்ணி கலந்து வித்தானாமா. அவனை கண்டுபிடிச்சு, வேண்டாம் பால் தண்ணி கலந்து விற்கிறியா நீ அப்படின்னு அடிச்சு வெளுவெளு இழுத்து விட்டாங்களாமா. அப்புறம் அதே மாதிரி 2வது இன்னொருத்தனும் வந்து அதே மாதிரி பால் தண்ணி கலந்து வித்தானாமா. அவனையும் பிடிச்சி இழுத்து விட்டாங்க. ஆனா 3வது இருக்கிற மட்டும் பால் தண்ணி கலந்து வித்தானா அவனை கண்டுபிடிக்க முடியலையாமா. யாருனாலும் கண்டுபிடிக்க முடியலையாமா அவனை. ஏன்னா அவன் பால் டெக்னிக் முடிச்சிருக்கிறான். அப்புறம் ஒரு ஊர்ல ஃபுட்பால் விளையாண்டு இருந்தாங்களாம் நிறைய பேர். எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு வேர்த்து விறுவிறுத்துல பயங்கரம் நலஞ்சு வந்துட்டு இருந்தாங்களாமா. ஒருத்த மட்டும் அப்படியே ஹாயா ஒரு துளி வேர்வையிலும் நடந்துட்டு இருந்தானாமா. துளி கூட வேர்க்கலையாமா அவனுக்கு. ஏன்னா அவன் தலை ஃபேன், அவன் தலையிலேயே ஃபேன் இருக்குல்ல, அதனால வேக்காது. அப்புறம் ஒரு ஊர் வந்து டாக்டர்கிட்ட போனானாமா. டாக்டர் பார்த்துட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊசி போடுறதுக்கு ஊசி எடுத்து அதை பேஷண்ட் கிட்ட போடுற போனாடிவான். உடனே நர்ஸ்ன்ட்டு ஊசி போட போனா தடுத்துச்சாமா. மறுபடியும் போற போனா மடி தடுத்தாங்களாமா. மறுபடியும் போற போனதுக்கு மடி தடுத்துட்டாங்களாமா. பயமா? பயமா? ஏன்னா அது தடுப்பூசி, அதனால தடுக்கிறாங்க. பசுமாடு இருக்குதுல்ல, பசுமாடு வந்து ஏன் பால் கொடுக்குது? ஏன்னா அதனால டீ காப்பி கொடுக்க முடியாது, அதனாலதான் பால் கொடுக்குது.